இது பழைய வீடியோவா இருந்தாலும் தரமான வீடியோ. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு குடிக்கிறதுக்காக பதநீர் கொடுக்குறாங்க. அவரும் அதை குடிச்சிட்டு நல்லா இருக்குது, டேஸ்டா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த பதநீர் ஸ்வீட்டா இருக்குது, சர்க்கரை கிக்கரை போட்டீங்களா என்ன அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்பாரு. அதாவது பதநீர் ஸ்வீட்டா இருக்குது, இதுல நீங்க சர்க்கரை போட்டு கொடுத்தீங்களா அப்படின்ற ஒரு கேள்விய முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்பாரு. இது எப்படி இருக்குன்னா, இளநீரை வாங்கி அதை குடிச்சிட்டு நல்லா இருக்குதுப்பா, டேஸ்டா இருக்குதுப்பா, ருசியா இருக்குதுப்பா, தித்திப்பா இருக்குதுப்பா, இந்த இளநீர்ல சக்கரை போட்டு குத்தியாப்பா அப்படின்ற மாதிரி கேட்டா எப்படி இருக்கும்? அப்படிதான் இதுவும் இருக்குது. பான் வித் சில்வர் ஸ்பூனா இருந்தா இதெல்லாம் எப்படிங்க தெரியும் சொல்லுங்க? இத மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி தெரியும்? நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ராஜா மாதிரி இருக்கிறவரு, வெள்ளந்தியான மனுஷன், அவருக்கு இத பத்தி எல்லாம் தெரியுமா? பதநீர் எப்படி இருக்கும், அதோடைய சுவை எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் அவருக்கு தெரியுமா? நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் யாரு? கரும்பு தோட்டத்துக்குள்ள சிமெண்ட் ரோட போட்டு நடந்து போனவர். அந்த சகதிகளெல்லாம் நடந்து போக முடியாதுன்னு சொல்லி கரும்பு தோட்டத்துக்குள்ளேயே சிமெண்ட் ரோடு போட்டு நடந்து போனவர். அதே மாதிரி அவருடைய மகனான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இதே மாதிரி வேற ஒரு இடத்துல அவருக்குன்னு தனியா ஒரு பாதையை போட்டு நடந்து போனாரு. ஒரு முறை தமிழகத்துலதான் ஏதோ ஒரு விவசாய நிலத்துல அந்த சகதிகள் எல்லாம் நிக்க முடியாது, அங்க ஒரே அழுக்கா இருக்கும், போட்டிருக்கிற ஷூ எல்லாம் அழுக்காடும் சொல்லி அந்த விவசாய நிலத்துல சிவப்பு கம்பளத்தை போட்டு அதுக்கு மேல நின்று விவசாயிகளை சந்திச்சு பேசினாரு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின். நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவரா இருக்கும் பொழுது பச்சை துண்டு எல்லாம் போட்டுக்கிட்டு விவசாயிகள் ஏதாச்சும் போராட்டம் பண்ணாங்கன்னா அந்த விவசாயிகளுக்கு ஆதரவா போய் நிப்பாரு. எப்பவுமே நான் விவசாயிகளுக்கு ஆதரவாகத்தான் இருப்பேன், ஏன்னா நானும் ஒரு விவசாயி தான் அப்படின்ற மாதிரி சொல்லி நேரடியாக அந்த போராட்ட களத்துக்கே போய் அந்த விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. இல்ல சப்போர்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா ஆனதுக்கு அப்புறமா, முதலமைச்சர் ஸ்டாலினா ஆனதுக்கு அப்புறமா பச்சை துண்டு போட்டு விவசாயின்னு சொல்லி, போலி விவசாயின்னு சொல்லி ஏமாத்துறவன் நான் கிடையாது அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களை தாக்கி பேசினாரு. தோல்ல துண்டு போட்டுக்கிட்டு வேஷம் போடுகிற போலி விவசாயிகள் நாங்கள் கிடையாது. ஏதாச்சும் விவசாயிகள் தமிழகத்துல போராட்டம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விவசாயிகளை கைது வேற பண்ணுவாரு. கைது பண்ணிருக்காரு. சில விவசாயிகள் மீது குண்டாஸ்லாம் கூட போட்டிருந்தாரு. அது உங்களுக்கே நல்லாவே தெரியும். இந்த உலகத்திலேயே எந்த ஒரு நாட்டிலையும் எந்த ஒரு மாநிலத்திலையும் இத மாதிரி விவசாயிகள் மீது குண்டாசு போட்டதே கிடையாது. முதல் முறையாக நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியின் கீழே தான், முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய தலைமையில தான் இது மாதிரியான ஒரு விஷயம் நடந்தது, தமிழகத்துல நடந்தது. நம்ம திமுகவுடைய அரசியலை கொஞ்சம் உத்து கவனிச்சு பாருங்களேன். கொஞ்சம் உத்து கவனிச்சு பாத்தீங்கன்னா அது அப்படியே சீரியல் மாதிரி தான் இருக்கும், ஒரு நாடகம் மாதிரி தான் இருக்கும். அவங்க ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில விஷயங்களை எதிர்ப்பாங்க, அதுக்கப்புறமா அவங்களே எந்த விஷயங்களை எதிர்த்தாங்களோ அதையே வேற பண்ணுவாங்க. எதிர்கட்சியா இருக்கும்பொழுது ஒரு மாதிரி பேசுவாங்க, ஆளுங்கட்சியா வந்ததுக்கு அப்புறமா வேற மாதிரி பேசுவாங்க. ஒரு சொல் ஒரு செயல்னு திமுக கிடையவே கிடையாது. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும், இப்ப வரைக்கும் இதெல்லாம் திமுக கிடையவே கிடையாது. எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதர்மை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ சோசியல் மீடியால செம்ம வைரலா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு மேட்டர் என்னன்னா, ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பழங்குடியின மக்கள் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய புகைப்படத்தை கையில வச்சுக்கிட்டு அவங்க டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க, அவங்க பாஷையில பாட்டு எல்லாம் பாடுறாங்க. அதுக்கப்புறமா என்னன்னு போய் பார்த்தா அவங்க பாஷையில பாட்டு பாடி நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்களாமா. அந்த செய்தி தான் இப்போ சோசியல் மீடியால செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. அது குறித்தான ஒரு கார்டை நம்முடைய கலைஞர் செய்திகளை போட்டிருந்தாங்க. இதை கொஞ்சம் பாருங்களேன். முதலமைச்சருக்கு ஆப்பிரிக்கா பழங்குடியினர் வாழ்த்து. பழங்குடியின மக்களுக்கு தமிழ்நாடு அரசு செய்து வரும் திட்டங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில், பழங்குடியின மக்களுக்கு தமிழ்நாடு அரசு செய்து வரும் திட்டங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் கிழக்கு ஆப்பிரிக்கா நாடுகளில் ஒன்றான தான்சானியாவில் வசிக்கும் பழங்குடியின மக்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் புகைப்படத்தை வைத்து பாரம்பரிய நடனம் ஆடி வாழ்த்து தெரிவித்த வீடியோ இணையத்தில் வைரல். அங்கு சமூக சேவையில் ஈடுபட்டு வரும் சுகுமார் என்ற தமிழ்நாட்டை சேர்ந்த மருத்துவர் மூலம் பழங்குடியினருக்கு தமிழ்நாடு அரசு செய்து வரும் திட்டங்கள் குறித்து அவர்களுக்கு தெரிய வந்துள்ளது. இப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த கலைஞர் செய்திகள்ல போட்டிருக்காங்க. டென்ஷன் ஆகாதீங்க, தயவு செய்து யாரும் டென்ஷன் ஆகாதீங்க. இந்த ஈயத்தை நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளுக்க வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி திமுகவின் கொத்தடிமை யூபி ஒருத்தர் போட்ட ஒரு பதிவை காட்டுறேன் பாருங்க. நாடு தாண்டி பரவும் தலைவரின் புகழ்.
நாடு தாண்டி தலைவருக்கு கிடைக்கும் பாராட்டு. நாடு தாண்டி பரவும் தலைவரின் புகழ், நாடு தாண்டி தலைவருக்கு கிடைக்கும் பாராட்டு. நாடு தாண்டி பரவும் தலைவரின் புகழா? இங்க கும்முடி புண்ணிய தாண்டனா திமுகனா என்னன்னு யாருக்குமே தெரியாது. இதுல நாடு தாண்டி நைட்டி தாண்டின்னு என்னென்னலாம் உருட்டுறான் பாத்தீங்களா இந்த ஊபி. அந்த ஆப்பிரிக்கா பழங்குடியின மக்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய புகைப்படத்தை கையில வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடினதை நீங்க பாத்தீங்க இல்லையா? அவங்க வேற யாரும் கிடையாது, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கரகாட்ட கோஷ்டி தான். ஒண்ணு இல்லைங்க, ஒரு $30 to $40 வரைக்கும் நீங்க செலவு பண்ணீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பவர் ஸ்டார், நம்ம பவர் ஸ்டார் இருக்கார் இல்லையா, அந்த பவர் ஸ்டார் போட்டோவை கையில வச்சுக்கிட்டு அவங்க டான்ஸ் ஆடுவாங்க. பவர் ஸ்டாருக்கு வாழ்த்துக்கள் கூட தெரிவிப்பாங்க. அதுக்கான செலவு வெறும் $30 to $40 மட்டும்தான். நம்ம இந்திய மதிப்புல சுமார் ஒரு 4000 to 6000 வரைக்கும் மட்டும்தான். எப்படி கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி அமெரிக்கால இருக்கக்கூடிய அந்த டைம் ஸ்கொயர்ல திமுகவுக்கு வாழ்த்து சொல்லி, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி அந்த டைம் ஸ்கொயர்ல ஒரு விளம்பரம் போட்டாங்க அப்படின்ற மாதிரி போட்டோஷாப் செய்யப்பட்ட ஒரு இமேஜை இங்க இருக்கக்கூடிய கொத்தடிமை ஊபிஸ்கள் பரப்புனாங்க. அதெல்லாம் செம்ம வைரலா போனதுக்கு அப்புறமா திமுகவின் மானம், முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய மானம் போனதுக்கு அப்புறமா அமெரிக்கால இருக்கக்கூடிய கொத்தடிமை ஊபிஸ்கள் அவங்களோட சொந்த காசை செலவு பண்ணி உண்மையாலேயே அந்த விளம்பரத்தை அந்த இடத்துல அந்த டைம் ஸ்கொயர்ல போட வச்சாங்க இல்லையா? அதே மாதிரியான ஒரு ஸ்டண்ட் தான், அதே மாதிரியான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்டண்ட் தான் இதுவும். இது திராவிட மாடல் கிடையாதுங்க, இது சரியான விளம்பர மாடல். உண்மையாலேயே ஒரு நல்ல ஆட்சியை இவங்க கொடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய மக்களே மனசார இந்த ஆட்சியை பாராட்டுவாங்க, இந்த கட்சியின் தலைவர்களை பாராட்டுவாங்க, வாழ்த்துவாங்க. திமுக என்னங்க, அது ஒரு மாநில கட்சி, ஓகேங்களா? அவங்க இப்போதைக்கு தமிழகத்துல மட்டும்தான் இருக்காங்க. இப்போதைக்கு அவங்க ஆளுங்கட்சியா இருக்காங்க. திமுக ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய தமிழகத்துல இருக்கக்கூடிய ஏதாச்சும் மக்கள் திமுகவை வாழ்த்தியோ இல்லைன்னா திமுக தலைவர்களை வாழ்த்தியோ இது மாதிரி பாட்டு பாடி டான்ஸ் ஆடி ஏதாச்சும் வாழ்த்துக்கள் போட்டு நீங்க பாத்திருக்கீங்களா? இவங்க ஆட்சி பண்ணக்கூடிய மாநிலத்துல இருக்கக்கூடிய சொந்த மக்களை இவங்களை வாழ்த்துறது இல்ல, கண்டுக்கிறது இல்ல. ஆனா ஆப்பிரிக்கால ஏதோ ஒரு மூலையில இருக்கக்கூடிய வருமானத்துக்கு கஷ்டப்படக்கூடிய மக்கள், அங்க இருக்கக்கூடிய பழங்குடி மக்களை வச்சு கரகாட்ட கோஷ்டி மாதிரி ஒரு சின்ன பிசினஸ் ஒண்ணு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. யாரு காசு கொடுத்தாலும் யார் என்ன சொன்னாலும் அத மாதிரி அவங்க பண்ணி அந்த வீடியோவை அவங்களுக்கு கொடுப்பாங்க. இதை ஒரு பிசினஸாவே அவங்க பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அத மாதிரி இந்த திமுக காரங்க சொந்த காசை செலவு பண்ணி இது மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க பண்ண வச்சிருக்காங்க. அந்த வீடியோவை கொண்டு வந்து இங்க இருக்கக்கூடிய தமிழக மக்களை எப்படி ஏமாத்துறாங்க பாத்தீங்களா? நாடு கடந்து, இந்த கண்டத்தை கடந்து அங்களுடைய மக்கள், அங்களுடைய ஆப்பிரிக்கா பழங்குடியின மக்கள் நம்முடைய திராவிட மாடல் அரசை பாராட்டுறாங்க, நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பாராட்டுறாங்க அப்படின்ற மாதிரி எப்படி எல்லாம் பச்சையா புலிகி நம்மளை ஏமாத்துறாங்க பாத்தீங்களா? இவர் மட்டும் கிடையாது, இவங்க ஐயா பெரியார் மட்டும் கிடையாது, இவங்க அப்பா கருணாநிதி ஒருத்தர் இடையில இருந்தார்ல, அவர் உலகமகா அளவில் வந்து ஒரு வேலையை பார்த்து விட்டாரு. 2013 ஆஸ்திரியாவில் கலைஞர் கருணாநிதிக்கு ஸ்டாம்ப் வெளியிட்டு இருக்காங்க, அஞ்சல் தலை வெளியிட்டு இருக்காங்க. ஆஸ்திரியாலையா இவருக்கா அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது ஆமாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்டாம்பை கொண்டு வந்து ஒருத்தன் கலைஞர் கருணாநிதியை ஃபோட்டோ எடுத்து வெளியிடுறான். யாருன்னு பார்த்தா டான் அசோக். அப்போ தான் வெளியே வர்றான். இப்போ இந்த டான் அசோக்னு சொல்லி திமுகவில் எழுதிட்டு இருப்பாப்புல. அந்த டான் அசோக் வந்து இந்த ஆஸ்திரியா ஸ்டாம்பை வந்து ஆஸ்திரியாவுடைய அரசாங்கம் வெளியிட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கலைஞர் கருணாநிதி தன்னுடைய முகநூல் பக்கத்தில் 2013 ஜூலை மாதம் நினைக்கிறேன், அது வெளியிட்டு வந்து ஜூன் மாதம் கருணாநிதியுடைய பிறந்தநாளுக்கு முன்னாடி வெளியிட்டிருக்காங்க. ஜூலை மாதம் பதிவாத போடுறாரு. என்ன போட்டிருக்காருன்னா, என்னுடைய தமிழ் பணி சமுதாயப்படி இதை பாராட்டி ஆஸ்திரிய அரசாங்கம் எனக்கு தபால் தர வெளியிட்டிருக்கு அப்படின்னு போடுறாரு. என்னடா அது தமிழ் பணி சமுதாயப்படி ஆஸ்திரிய அரசாங்கம் எப்போ வெளியிட்டு சொல்லி அப்போ உள்ள நம்மளுடைய அண்ணன்மார்கள்லாம் கண்டுபிடிச்சி என்ன போட்டாங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் 17,000 ரூபா பணம் கட்டுனா குப்புசாமி ராமசாமி இல்லை எந்த சாமிக்கும் அங்கே தபால் தலை வெளியிடும். இங்கே இந்தியாவில் ஒரு சிஸ்டம் இருக்குது. 300 ரூபா நம்ம போய் போஸ்ட் ஆஃபீஸில் கட்டினோம்னா நம்ம முகத்திலே ஒரு அஞ்சல் தலையை ஒரு தபால் தலையை வந்து வெளியிட்டு கொண்டு வரலாம், அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது. ஏன்னா இந்த அஞ்சல் துறையை தபால் துறையை வளர்ப்பதற்காக ஒவ்வொரு நாடும் இப்படி பண்ணுவாங்க. அப்படி ஏன்பா ஊபிஸ்களா உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட கூச்சமாவே இருக்காதா? வெறும் ஒரு கேமரா, ஒரு மைக்கு, இதை மட்டும் கொண்டு போயிட்டு தமிழக மக்கள் கிட்ட போயிட்டு இந்த திமுகவின் லட்சணம் எப்படி இருக்கு அப்படின்ற ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேளுங்க. அப்ப தெரியும் திமுகவுடைய ஆட்சி எப்படி இருக்குன்றது. அப்ப தெரியும். தமிழகத்துல திமுக மானம் போயிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் திராவிட மாடல் நாரி போய் கிடக்குது. இதுல ஆப்பிரிக்கா மக்கள் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பாராட்டுறாங்களாமா, வாழ்த்து சொல்றாங்களாமா. அதுவும் எதுக்கு? இங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு திமுக செய்யக்கூடிய திட்டங்கள் வந்து அங்க தெரிய வந்திருக்காமா.
இவங்க இங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு செய்யக்கூடிய விஷயத்தை பாராட்டுறதுக்காக அங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் வாழ்த்துக்கள் சொல்றாங்களாமா. எப்படி எல்லாம் நம்மளை ஏமாத்துறாங்க பாருங்களேன். இந்த 2025லும் எப்படி எல்லாம் நம்மளை ஏமாத்துறாங்க பாருங்களேன். கொஞ்ச நாள் முன்னாடி என்னடானா வயசான ஆயாக்களை டான்ஸ் பிராக்டிஸ் பண்ண வச்சு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முன்னாடி அந்த பாட்டிகளை டான்ஸ் ஆட வச்சாங்க. அப்போ சேகர் பாபு அவர்களும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் இருந்தாங்க. கைத்தட்டிலாம் ரசிச்சாங்க. நம்மளா பார்த்தோம் இல்லையா? அத மாதிரி அந்த ஒரு டான்ஸை எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் பொழுது, திமுக காரங்க அதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கும் பொழுது, அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் ஒண்ணு நடந்தது. அதெல்லாம் இவங்க கவனிச்சாங்களா? இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் அது குறித்தான செய்திகளை போட்டாங்களா? அதை பத்தி யாராச்சும் டிபேட் நடத்தினாங்களா? அதுக்கப்புறமா அதே மாதிரியான ஒரு செயலை திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வரும்பொழுதும் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு சில பேரு டான்ஸ் ஆட வச்சு அதெல்லாம் பெருசா சாதனை மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த 2 டான்ஸ் நிகழ்வுகள் இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே இந்த தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியில டான்ஸ் மாஸ்டரா இருக்காங்க பாருங்க. அவங்கதான் கோரியோகிராஃப் பண்ணி இது மாதிரிலாம் ஆட வச்சிருக்காங்க, பப்ளிக்ல ஆட வச்சிருக்காங்க. அந்த காலத்துல எல்லாம், இந்த ராஜா காலத்துல எல்லாம் ராஜா வந்தாருன்னா, ரோட்டுக்கு வந்தாருன்னா இது மாதிரிலாம் டான்ஸ் எல்லாம் ஆடுறது, அவங்க கிட்ட பரிசு பெறது, இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. அதே மாதிரியான விஷயம் தான் இப்போ இந்த திமுகவுடைய ஆட்சி காலகட்டத்தில் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா, இந்த திமுகவுடைய மீட்டிங்லாம் நடக்கக்கூடிய இடங்களை பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஆபாசமான உடைகளை போட வச்சு அவங்கள குத்தாட்டம் வேற போட வைக்கிறாங்க. என்னங்க இதெல்லாம்? என்னது இதெல்லாம்? இது கட்சியா இல்ல நாடக கம்பெனியா? இப்போ திமுகவின் மானமானது ஆப்பிரிக்கா வரைக்கும் நாடி போய் கிடக்குது. இங்க பண்ற விளம்பரம் எல்லாம் போதாதுன்னு சொல்லி ஆப்பிரிக்கால இந்த தான்சானியால இருக்கக்கூடிய கரகாட்ட கோஷ்டிய வாடகைக்கு எடுத்து எப்படிப்பட்ட ஒரு விளம்பரத்தை நம்ம ஆளுங்க பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? நான் அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருப்பேன் பாருங்க. இந்த திமுக காரங்க இன்னமும் தாத்தா காலத்து திமுகலயே இருக்கிறாங்க. அவங்க அந்த காலத்திலேயே ஸ்டக் ஆயிட்டு நிக்கிறாங்க. இன்னமும் அவங்க நிகழ்காலத்துக்கு வரவே இல்லைன்னு அது மறுபடியும் புருவா இருக்கு பாத்தீங்களா? அந்த காலகட்டத்துல எப்படி தமிழக மக்களை ஏமாத்துறாங்களோ, பொய் சொல்லி ஏமாத்துனாங்களோ, அதே மாதிரிதான் இப்பவும் இந்த காலத்திலயும் இப்போ இருக்கக்கூடிய தமிழக மக்களையும் ஏமாத்துறாங்க பாருங்க. இந்த திமுக தமிழகத்துல இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு நல்ல நல்ல திட்டங்களை கொடுத்துட்டாங்களாமா. அந்த திட்டங்கள் எல்லாமே ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு தெரிய வந்ததாமா. அதனால முதலமைச்சர் ஸ்டாலினுடைய புகைப்படத்தை கையில வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடி வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்களாமா. எப்பாடே ஊபிஸ், உங்கள மாதிரி எல்லாம் சத்தியமா முடியாதுடா, சத்தியமா முடியாது. எப்படா இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? எப்படி இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? எப்படா இத மாதிரியான யோசனைகள் உங்களுக்கு எல்லாம் வருது? உங்களுக்கு மட்டும் வருது? இந்த காலத்துல டெக்னாலஜி எந்த அளவு வளர்ந்து நிக்குது. இப்பவும் பாருங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இத மாதிரிலாம் நீங்க பண்ணீங்கன்னா அது ஈஸியா இந்த மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களா? அந்த அறிவு, அந்த அடிப்படை அறிவு, அந்த காமன் சென்ஸ் சுத்தமா உங்களுக்கு கிடையாதா? ஏதாச்சும் கேள்வி கேட்டா திராவிட மாடல் பத்தி உனக்கு தெரியுமா? திராவிடம் பத்தி உனக்கு தெரியுமா? நீ பேண்ட் போட்டதுக்கு காரணமே திராவிடம் தான், நீ சட்டை போட்டதுக்கு காரணமே திராவிடம் தான், நீ ஜட்டி போட்டதுக்கு காரணமே திராவிடம் தான் அப்படின்ற மாதிரி கூச்சமே இல்லாம பேசுவாங்க. நம்மள பத்தி கேள்வி கேட்பாங்க. ரைட். இதை தொடர்ந்து திமுக அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு பதிவு செய்ய போறாங்க. இந்த திமுக அமைச்சர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைங்க. ஒருத்தர் விட்டா இன்னொருத்தர், அவரை விட்டா இன்னொருத்தர் சொல்லிட்டு தொடர்ந்து இந்த திமுக அமைச்சர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு. ஆல்ரெடி இந்த ஞானசேகரன் விவகாரத்துல திரு மா சுப்பிரமணியம் அவர்களுடைய பெயர் எந்த அளவு நாரி போச்சு அப்படின்றத நாமளே பார்த்திருந்தோம். ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் மீது வச்சிருந்தாங்க. போதா குறைக்க நம்முடைய அண்ணாமலை அவர்கள் ஏகப்பட்ட ஆதாரங்கள்லாம் போட்டு நடு தெருவுக்கு இழுத்து விட்டாரு. தொடர்ந்து திமுகவையும் மா சுப்பிரமணியம் அவர்களையும் வெற்றி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ நீதிமன்றம் வேற இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. பட் இப்போ இந்த திமுக அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் சிக்கி இருக்கிறது இந்த ஞானசேகரன் விவகாரத்துல கிடையாது, நில அபகரிப்பு விவகாரத்துல. இது பத்தி நம்ம கொஞ்சம் டெப்தா போய் பார்க்கலாம். போலி ஆவணங்கள் மூலியமா நிலத்தை அபகரிக்க முயற்சி பண்ணாரு அப்படின்ற ஒரு வழக்கானது திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் மீது இருந்திருக்கு. அந்த வழக்குடைய விசாரணை இப்ப வந்திருக்கு. வரக்கூடிய ஜூலை 24 குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் அப்படின்ற மாதிரி சென்னை சிறப்பு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. கிண்டியில எஸ்கே கண்ணன் அப்படின்றவருக்கு சிட்கோ நிலமானது ஒதுக்கி இருந்தாங்க. அந்த நேரத்துல நம்முடைய அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் சென்னையுடைய மேயரா இருந்திருக்காரு. அவருக்கு இருந்த அந்த ஒரு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி பல முறைகேடான ஆவணங்களை தயாரிச்சு அந்த ஒரு நிலத்தை, அந்த ஒரு சிட்கோ நிலத்தை தன்னுடைய மனைவி பெயர்ல, அவருடைய மனைவி பெயர் காஞ்சனா, அந்த பெயருக்கு அவர் மாத்திருக்காரு. இந்த ஒரு வழக்கை போட்டது யார் தெரியுமா? சைதாப்பேட்டையை சேர்ந்த பார்த்திபன் அப்படிங்கிறவர் தான் இந்த ஒரு வழக்கை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு எதிராக போட்டிருந்தாரு. இந்த புகாரின் அடிப்படையில போலி ஆவணம் தயாரித்தல், ஏமாற்றுதல், கூட்டு சதி மற்றும் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ்
திரு மா சுப்பிரமணியம் மற்றும் அவருடைய மனைவி காஞ்சனா இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேர் மேலயும் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த வழக்குல 2019 தமிழக காவல்துறை குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செஞ்சிருக்காங்க. என் மேல போட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு வழக்கை நீங்க தள்ளுபடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்முடைய அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு மனு ஒண்ணு போட்டிருந்தாரு. அந்த ஒரு மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணியிருந்தது. அந்த வழக்கெல்லாம் ரத்து செய்ய முடியாது, அந்த வழக்கு உங்க மேல இருக்கும், அது விசாரணை உங்க மேல நடத்தப்படும் அப்படின்ற மாதிரி இவர் போட்ட அந்த ஒரு மனுவை தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த ஒரு உத்தரவை எதிர்த்து நம்முடைய மா சுப்பிரமணியம் அவர்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு. என் மீதும் என் மனைவி மீதும் இருக்கக்கூடிய இந்த ஒரு வழக்கை நீங்க தள்ளுபடி பண்ணணும், இதை ரத்து பண்ணணும், எங்க 2 பேர் பெயரையும் நீங்க விடுவிக்கணும் அப்படின்ற மாதிரி உச்ச நீதிமன்றத்துல ஒரு மனு ஒண்ணு போட்டிருந்தாரு. இப்போ இந்த வழக்கினுடைய விசாரணை சென்னை சிறப்பு நீதிமன்றத்துல என் வெங்கடவரதன் அப்படின்ற ஒரு நீதிபதி முன்னாடி விசாரணைக்கு வந்தது. அந்த நேரத்துல அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவருடைய தரப்பு வழக்கறிஞர் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, வழக்கில் இருந்து விடுவிக்க கோரிய மனுவை சென்னை உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு செய்யப்பட்டுள்ளது. தற்போது உச்ச நீதிமன்றத்தில் கோடை விடுமுறை காரணமாக அந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படவில்லை. எனவே குற்றச்சாட்டு பதிவு நடைமுறையை தள்ளி வைக்க வேண்டும், இதனை இறுதி வாய்ப்பாக வழங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி வாதாடி இருக்காரு. இதுக்கப்புறமா இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கப்புறமாவும் இந்த வழக்குல கூடுதல் கால அவகாசம்லாம் கொடுக்க முடியாது, அடுத்த விசாரணைக்கு நாங்க கூப்பிடுறதுக்கு முன்னாடி நீங்க உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவை நீங்க வாங்கியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படி இல்லைன்னா ஜூலை 24ஆம் தேதி மா சுப்பிரமணியன் மற்றும் அவரது மனைவி மீது குற்றச்சாட்டு பதிவு நடைமுறை மேற்கொள்ளப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லி அன்றைய தினத்துக்கு விசாரணையை ஒத்தி வச்சிட்டாரு. 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக வின் பண்ணதுக்கு அப்புறமாவே நிறைய பேர் சொல்லிட்டு இருந்த விஷயம் என்னன்னா, இப்போ இவங்க இந்த தேர்தலில் வின் பண்ணிட்டாங்க இல்லையா, இதுக்கப்புறமா பாருங்க ஏன்டா நாம இந்த எலெக்ஷன்ல வின் பண்ணோம் அப்படின்ற மாதிரி திமுகவினர் எல்லாருமே வருத்தப்படுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தாங்க. அது இப்போ ஊர்ஜிதமா இருக்கு. எல்லாரும் இப்போ அதை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இதுவரைக்கும் இந்த தமிழக அரசியல் வரலாற்றிலேயே நடக்காத பல விஷயங்கள் இந்த 2021 இருந்து இந்த 2025 இந்த மாசம் வரைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. சிட்டி மினிஸ்டரை தூக்கி உள்ள வச்சிருந்தாங்க, அவருடைய பதவியை பிடுங்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட அமைச்சர்கள் சஃபல் ஆயிருக்காங்க. இதெல்லாம் நடந்தது எல்லாமே திமுகவின் இந்த ஒரு ஆட்சி காலகட்டத்துல தான். திமுகவின் இந்த ஆட்சி காலத்துல திமுகவினரும் சந்தோஷமா இல்ல, கொத்தடிமை ஊபிசிகளும் சந்தோஷமா இல்ல, அப்பாவி பொதுமக்களும் சந்தோஷமா இல்ல. இதுல 2026 சட்டமன்ற தேர்தலும் திமுக தான் வின் பெறும், 7வது முறையாக திமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்ற மாதிரி வேற நம்முடைய திமுக தலைவர்கள் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. சத்தியமா அது மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மறுபடியும் திமுக வின் பண்றதுக்கான எந்த ஒரு சான்ஸும் இல்லவே இல்லை. இது வரைக்கும் திமுக தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்றதே கிடையாது. திமுகவின் அரசியல் வரலாற்றுல இது வரைக்கும் 2 முறை வின் பண்ணதே கிடையாது. இப்ப மட்டும் இப்படி திமுக வின் பண்ணிடுவாங்களா? நல்ல ஆட்சி கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல, ஆனா அவங்க அப்படிப்பட்ட ஆட்சியும் கொடுக்கல. மழை பெஞ்சா போதும் திமுகவுடைய ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரிய வரும். சோ கண்டிப்பா வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக வின் பண்றதுக்கான சான்சஸ் ஜீரோ தான். ஆல்ரெடி இந்த ஞானசேகரன் விவகாரத்துல அமைச்சர் மா சுப்பிரமணியோட பெயர் பயங்கரமா டேமேஜ் ஆயிருந்தது. இப்போ இந்த ஒரு வழக்கு வேற வந்திருக்கு, இந்த ஒரு விசாரணை வேற மேற்கொள்ளப்படும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. நீதிமன்றத்திலிருந்து வேற பயங்கரமான பிரஷர் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஞானசேகரன் விவகாரத்திலே அப்படி டேமேஜ் ஆன பெயர் மறுபடியும் இந்த ஒரு விவகாரத்துல இன்னும் டேமேஜ் ஆயிருக்கு. பார்ப்போம் இந்த தேர்தல் வரத்துக்கு முன்னாடி இன்னும் எந்தெந்த அமைச்சர்கள் இது மாதிரியான சிக்கல்கள்ல சிக்க போறாங்க அப்படின்றத பொறுமையா பொறுத்து வந்து பார்க்கலாம். சொல்லதாங்க சின்னக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.